கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை வைக்கிறது மாதிரி இருக்கான். சும்மா வைக்கவும் முடியாது, வைக்க கூடாது. ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள கர்த்தர். நம்முடைய லைஃப் ஆண்டவருக்கு முன்னாடி வைக்க முடியுமா? வைக்க முடியுமா? வைக்கணும். நம்ம அப்படி வைக்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்னு வைங்கள. எலியா வாழ்க்கை அப்படி இருந்ததுனால எலியா அந்த ஒரு மனுஷனை நிறுத்தி அந்த பட்டணமே கர்த்தரே தெய்வம் என்று சொல்லும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்தார். அந்த ஒரு மனுஷனுடைய ஜெபத்தினால அந்த பட்டணமே மழையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அந்த ஒரே மனுஷனால அந்த பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பாகால் தீர்க்கதரிசிகள் வெட்டப்பட்டு விழுந்தார்கள். ஒருவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக வைப்பதற்கு ஏதுவாய் உகந்ததாய் இருக்குமானால் அவன் நிமித்தம் அந்த குடும்பத்துல எவ்வளவு பெரிய விடுதலை தெரியுமா? எவ்வளவு பெரிய ரட்சிப்பு தெரியுமா? அந்நிய வல்லமைக்கு உள்ள நிக்க முடியுமா? சத்துரு கிரியைக்கு உள்ள நிக்க முடியுமா? யாக்கோவுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. அந்த ஒரு பேரை வச்சுதான் அங்க சொல்றாரு. ஒரு பேரை வச்சுதானே சொல்றாரு. யாக்கோவுக்கு விரோதமான ஒரு கூட்டம் ஜனங்களை சபிக்கும்படியாக தான் வந்து நிற்கும் போது ஒரே ஒரு பெயரை முன் வைக்கிறார். யாக்கோவுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஏன் யாக்கோபே சொல்லி முடிக்க வேண்டியதானே? இல்ல, இந்த யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இங்க இரவு முழுவதும் யாக்கோபு கண்ணீர் விட்டு அழுததெல்லாம் சாத்தியமானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தன்னை யாக்கோபு என்று ஒப்பு கொடுக்கிறான். நான் யாக்கோபு ஆண்டவரே, நான் ஏமாத்துறவன்பா, நான் எங்க அண்ணனை ஏமாத்தினேன், எங்க அப்பாவை ஏமாத்தினேன். ஆமே, யாக்கோபு. நீ யாரு? நான் யாக்கோபு. ஹல்லேலூயா. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவி நீருள் வந்து ஆமென் தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வே வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எங்க சரி செய்யணும், எங்கே மாற்ற வேணும்? ஆண்டவர் இனி எப்படி ஆண்டவர் ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே அறிக்கை பண்ணியும் ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, அழுதும் ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு. உங்க ஜெபங்கள் எல்லாம் பதிலாய் மாறணும்னா நம்முடைய வாழ்க்கை உகந்ததாய் மாறணும். செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து அநேக காரியங்களை சொல்லி இருக்கிறார். அதிலே குறிப்பாக ஒரு சம்பவத்தை அவர் சொல்லுகிறார். அதுதான் 2 பேர் ஜெபிக்கும்படிக்கு தேவாலயத்துக்கு போகிறார்கள். யாரெல்லாம் 2 பேரு? பரிசேயனும் ஆயக்காரனும். லூக்கா 18வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் இந்த சம்பவங்களை பார்க்க முடியும். நீங்க வாசிக்கலாம், 9 வாசிங்க. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய, இனி வாசிங்க, மற்ற
மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் கூட ஹalleluya. இப்ப ஆண்டவருக்கு முன்னாடி நான் என்ன வைக்கணும், ஆனா நான் எப்படி வைக்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே ஒரு பரிசேயனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தன்னை ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறான், ஆனால் அவன் வைத்த விதம் சரியல்ல. நான் ஒருத்தங்களுக்கு ஒண்ணு கொடுக்கிறதுன்னு இருக்கிறது, நான் கொடுக்கிறது அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறதுன்னு ஒண்ணு இருக்கிறது. ஆமென். ஹalleluya. இப்போ நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை வாங்க சார், வாங்க சார், வாங்க சிஸ்டர் சொல்லி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு இலை போட்டாச்சு. அந்த வீட்டில் ஒரு வேளை என்ன சப்பாத்தி சர்வ் பண்ணுறாங்க, இல்லை பரோட்டா சர்வ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அவங்க நீங்கள் இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அடுத்த ரோல இருந்து இன்னும் அப்படி சாப்பிடு அப்படி சொல்லி 2 பரோட்டா தூக்கி உங்கள் மூஞ்சில் எரிஞ்சா நீங்கள் வச்சு சாப்பிடுவீங்களா? சிலர் சாப்பிடுவாங்க, அவங்கள விட்டுருங்க. நமக்கு எப்படி இருக்கும் உடனே அது அதை அது நான் உங்களுக்கு தந்தேன் இல்லை, நம்மளால தோணுமா? நம்மளை கூட்டினவங்க நம்ம அது அந்த இடத்துல நம்ம சில காரியங்களை எதிர்பார்க்கிறோம். பாத்தீங்களா, இங்க ஒருவன் ஆண்டவருக்கு முன்னாக தன்னை வைக்கிறான், ஆனா அது தேவனால அக்செப்ட் பண்ண முடியல. நான் என்னை ஆண்டவருக்கு முன்பாக எப்படி வைக்கிறேன், வைக்கணும் முதல் காரியம். 2வது எப்படி வைக்கிறேங்கிறது இருக்கிறது. இந்த பரிசேயனுடைய ஜெபத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. அவன் வந்து உண்மையில அந்த இடத்துல வந்து அவன் யாரை ஸ்தோத்தரிக்கிறான் தெரியுமா? உண்மையில அவன் யாரை புகழுகிறான் தெரியுமா? தன்னை தானே புகழுகிறான். அவன் சர்ச்சுக்கு வந்ததே எதுக்கு தான் தெரியுமா? நான் யாருன்னு சொல்றதுக்காக. சிலர் புது டிரெஸ் வாங்கினா மட்டும் சர்ச்சுக்கு வருவாங்க. சில கிறிஸ்துமஸுக்கு மட்டும் வாட்ச் எல்லாம் கட்டினாங்கன்னு இப்படிதான் வருவாங்க. இந்த ஒலிம்பிக் பெரேட்ல கொடி பிடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ல போவாங்கல்ல, அதுக்குன்னே சில கல்யாண வீட்டுக்கு போவாங்க பாருங்க, அதுக்குன்னே. இவன் சர்ச்சுக்கு வந்ததே எதுக்கு தெரியுமா? தன்னை புகழ்வதற்காக. அடுத்து அவனுடைய மைண்ட் செட்டை பாருங்க. அவன் சொல்றான், அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் அப்படிங்கிறான். அப்ப இவன் நினைப்பு என்ன தெரியுமா? இவன் ஒரு சைடு, நீதி எல்லா மனுஷரும் இன்னொரு சைடு. அதாவது என்ன எப்படி கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார விடவும் நான் தான். அதாவது சில காரியங்கள் நம்ம கிட்ட வெளிப்படும் போது இந்த பெருமை வந்து ஈஸியா விசேஷமா, அதான் அடிக்கடி சொல்லுவேன், நடுக்கத்தோடு இந்த காரியத்தை சொல்றேன். இந்த பெருமைங்கிறது ரொம்ப பிடிக்கிறது யார தெரியுமா? ஆவிக்குரியவங்களதான்.